விண்ணக அரசியான தூய கன்னிமரியாளின் திருநாள் சிறப்பு ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். விண்ணக அரசியான கன்னிமரியாளின் திருநாளை கொண்டாடும் இன்றைய தினம் விண்ணக அரசராகிய நம் இயேசுவின் அன்னையான புனித மரியாளை வணங்குகிறோம். அவள் விண்ணுலக தாயும் நம் வாழ்வின் வழிகாட்டியும் நம் ஜெபங்களின் அரசியுமாவார். வாழ்க மரியே, இரக்கத்தின் தாயே, எம் வாழ்வும் எம் இனிமையும் என் நம்பிக்கையும் நீரே. ஆகஸ்ட் 22 மரியாள் விண்ணக அரசியாக கொண்டாடப்படுகிறார். மரியாள் பரிசுத்த கன்னியாகிய காரணத்தால் அவர் உடலும் ஆவியும் விண்ணில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இயேசுவின் கிருபையால் அரசியாக முடிசூட்டப்பட்டார். திருவெளிப்பாடு அதிகாரம் 12 வசனம் 1. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண்ணொருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். தூய கன்னிமரியாள் அரசி என்பது அதிகாரத்துவத்தை காட்டுவதற்காக அல்ல. அது அன்பும் சேவையும் நமக்கான பரிந்துரையும் செய்வது போன்ற உயர்ந்த குணங்களை காட்டுவதாகும். வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். அதற்கு மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று பணிவுடன் ஏற்றுக்கொண்டார். அந்த பணிவுதான் அவருக்கு விண்ணக அரசி என்னும் முடியை தந்தது. தியானிப்போம். தூய கன்னிமரியாளின் கிரீடம் அவருடைய கீழ்ப்படிதலின் பலனாகும். கிறிஸ்துவின் அன்னையாகியதால் அவர் விண்ணக அரசியானார். அரசி என்னும் பட்டம் பெருமைக்காக அவருக்கு கிடைத்தது அல்ல. அது அவரது சேவைக்காகவும் அன்புக்காகவும் கிடைத்தது. விண்ணக அரசியான தூய கன்னிமரியாளின் மன்றாட்டு மாலை. தூய கன்னிமரியாளே, விண்ணக அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருத்தூதர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தீர்க்கதரிசிகளின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அப்போஸ்தலர்களின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சமாதானத்தின் அரசியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விண்ணக அரசியான தூய கன்னிமரியாளுக்கான அர்ப்பணிப்பு ஜெபம். அன்பான தாயும் அரசியுமான தூய கன்னிமரியாளே, உம்முடைய கிரீடத்தின் கீழ் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் இதயங்களை உம்மை போல் தூய அன்பின் வழியில் வழிநடத்தும். எங்கள் ஆன்மாக்களை இயேசுவினிடத்தில் கொண்டு செல்லும். லூகாஸ் அதிகாரம் 1 வசனம் 47. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது. தூய கன்னிமரியாளிடம் நோயுற்றோருக்கான ஜெபம். விண்ணக அரசியான தூய கன்னிமரியாளே, நோயாளிகளுக்கு
உடல் சுகத்தை தாரும். மனம் வேதனைப்படுவோருக்கு அமைதியருளும். பாவத்தில் அகப்பட்டுள்ளோருக்கு மன்னிப்புக்கான வழியை காட்டும். மத்தேயு அதிகாரம் 11 வசனம் 28. மேலும் அவர், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். வேண்டுதல் மன்றாட்டுக்கள். திருச்சபைக்கு விசுவாசத்தில் உறுதியாயிருக்க. கருணையுள்ள தேவனே, எங்கள் மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மை நாடி வந்துள்ளோம். உமது திருச்சபை உலகெங்கும் விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து நிற்கச் செய்தருளும். துன்பங்களிலும் சோதனைகளிலும் உமது வார்த்தையில் வேரூன்றி இருக்கும் வலிமையை எங்களுக்கு அருளும். என்றும் மாறாத உண்மையை உலகம் அறிய உமது உண்மையை பிரதிபலிக்கும் ஆவியை எங்கள் ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்களுக்கு வழங்கும். திருச்சபையின் ஒளி மங்காத விளக்காக உலகம் முழுவதும் பிரகாசிக்க செய்வீராக என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். குடும்பங்களில் அன்பும் ஒற்றுமையும் நிலைக்க. தூய திருக்குடும்பத்தின் தேவனே, நாசரேத்தின் குடும்பத்தை தூய திருக்குடும்பத்தின் தேவனே, நாசரேத்தின் திருக்குடும்பத்தை போன்று எங்கள் குடும்பங்களையும் அன்பிலும் ஒற்றுமையிலும் நிலைநிறுத்தும். தந்தை, தாய், குழந்தைகள் ஒருவருக்கொருவர் மன்னித்தும் மதித்தும் கைகோர்த்து ஒன்றாய் பயணித்திட உமது தூய ஆவி வழிநடத்தட்டும். உலகின் வேகமும் சோதனைகளும் எங்களை பிரித்து விடாமல் உமது அன்பு எங்களை இணைத்து பிடிக்கட்டும். எங்கள் வீடுகள் சிறிய ஆலயமாகி அன்பும் கருணையும் நிரம்பி வழியட்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நோயாளிகள், ஏழைகள் ஆறுதல் பெற. அன்புள்ள தெய்வமே, இன்று வலி, துன்பம், நோய்கள், வறுமை ஆகியவற்றால் போராடும் எங்கள் சகோதர சகோதரிகளை உமது பாதம் அர்ப்பணிக்கின்றோம். உமது குணமளிக்கும் கைகளால் அவர்களை தொடுவீராக. உடலின் வலியால் தவிக்கும் அனைவருக்கும் குணமளித்து, மனதில் சோகத்தில் அழுகின்றவர்களுக்கு ஆறுதலையும், பசியும் வறுமையிலும் வாழ்பவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தையும் அருளும். எங்கள் உள்ளங்கள் கருணையால் நிரம்பி உமது கரம் நீட்டும் கருவிகளாக நாங்களே மாறிட உதவி செய்ய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். நாடுகளுக்கு இடையே அமைதி நிலைக்க. சமாதானத்தின் தேவனே, இன்று உலகெங்கும் போர்கள், சச்சரவுகள், வன்முறைகள் நிறைந்திருக்கின்றன. நாட்டின் தலைவர்களுக்கு நீதி நிலைநிறுத்தும் அறிவையும் மனித நேயமும் கருணையும் நிறைந்த உள்ளத்தினை அளித்தருளும். இன, மத, மொழி வேறுபாடுகள் சண்டையை உருவாக்காமல் ஒற்றுமையின் பாலங்களை அமைக்கச் செய்தருளும். உலகம் முழுவதும் உமது சமாதானம் நிலைத்து நிற்க நாங்கள் உமது கருவிகளாக அமைதி விதைகளை விதைத்திட எமக்கு உதவி புரிய வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன்.
நமக்கு பரிசுத்த வாழ்வு வழங்கிட. ஆண்டவரே, நாங்கள் எவரும் பரிசுத்தமானவர்கள் அல்ல, பலவீனங்களில் விழும் மக்கள்தான். ஆனாலும் உமது கிருபை எங்களை பரிசுத்தப்படுத்தும் என்பதை நாங்கள் நம்புகிறோம். எங்கள் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் அனைத்திலும் உமது தூய ஆவி வழிநடத்தட்டும். தீமைக்கு அடிமையாகாமல் பரிசுத்த வாழ்வில் நிலைத்திருக்கச் செய்வீராக. உமது வார்த்தையின் ஒளியில் நடந்திட எங்களை உறுதிப்படுத்தும். எங்கள் வாழ்க்கையே உமது அன்பின் சாட்சியாக மாறியருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும் என்று கூறிய எங்கள் தேவனே, எங்கள் இந்த மன்றாட்டை கனிவாய் ஏற்றருளும். முடிவு ஆசீர். விண்ணக தந்தையே, எங்களுக்கு தூய கன்னிமரியாளை விண்ணக அரசியாக அளித்ததற்கு நன்றி. அவரின் பரிந்துரைகளால் எங்கள் வாழ்வில் உமது அருள் நிறையட்டும். திருவெளிப்பாடு அதிகாரம் 2 வசனம் 10. உனக்கு வரவிருக்கின்ற துன்பத்தை பற்றி அஞ்சாதே. இதோ, சோதிப்பதற்காக அழகை உன்னை சேர்ந்தோருள் சிலரை சிறையில் தள்ளவிருக்கிறது. 10 நாள் நீ வேதனையுறுவாய். இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு. அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாய்ச் சூட்டுவேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். விண்ணக அரசியான தூய கன்னிமரியாள் இன்று உங்களுக்காக வேண்டுகிறார் என்று நீங்களும் நம்பினால் ஆமேன் என்று கமெண்டில் பதிவு செய்யவும். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தாருடனும் நண்பர்களுடனும் பகிர்ந்து தூய கன்னிமரியாளின் ஆசீர்வாதங்களை அனைவரும் பெறச் செய்யுங்கள். எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களோடு இந்த ஜெப பயணத்தை தொடருங்கள்.